2025 புது வருடம். நம்மள நிறைய பேர் இந்த வருடத்தில் நம்ம என்னென்ன செய்யணும் அப்படிங்கிற பல திட்டங்களை வைத்திருப்போம். இன்னும் நிறைய பேர் இந்த வருடத்திலே என்னுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு வழி பிறக்காதா அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு இருப்பீங்க. உங்களுடைய இந்த திட்டங்கள் நிறைவேறணும் அப்படின்னாலும், உங்களுடைய பொருளாதார வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றம் வரணும் அப்படின்னாலும், நீங்கள் ஃபைனான்ஷியல் பிளானிங், பொருளாதார ரீதியான ஒரு திட்டமிடுதலை செய்ய வேண்டியது முக்கியம். அது ஏன் முக்கியமானது, அதை எப்படிலாம் செய்யலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம சுருக்கமாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். ஸ்டெப் 4, ஸ்டார்ட் இன்வெஸ்டிங். ஸோ முதலீடுகளை செய்ய ஆரம்பிங்க. நம்ம வெறுமனே பணத்தை சேவ் மட்டும் பண்ணி வச்சுட்டு இருக்கிறது நம்மளை வளர்ச்சியை நோக்கி நடத்தாது. இப்போ நம்ம முன்னாடி ஒரு எமர்ஜென்சி ஃபண்ட் நம்ம சேவ் பண்ணி வச்சுருக்கிறோம். இது நம்ம பாதுகாப்பாக இருக்கிறதுக்கு நமக்கு உதவி செய்யும், ஆனால் வளர்ச்சிக்கு நமக்கு உதவாது. இப்படிப்பட்ட நேரத்தில் நம்முடைய வளர்ச்சிக்கு உதவுறது என்ன அப்படின்னா முதலீடுகள், இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். நீங்கள் ஏற்கனவே முன்னாடி ஒரு 20% இந்த மாதிரியான இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு அப்படின்னு சொல்லி உங்களுடைய மொத்த வருமானத்திலேருந்து பிரித்து வச்சுருக்கிறீங்க. அந்த பணத்திலேருந்து நீங்கள் சரியான விதத்தில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண பழகணும். இதுலேயுமே கூட இந்த மொத்த 20% இருக்கிற பணத்தையும் ஒரே இடத்துல கொண்டு போய் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது. அதை வேறு வேறு இடங்களில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும். இப்போ இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம வரும்பொழுது ரொம்ப சேஃப் சைடில் நீங்கள் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சிங்க அப்படின்னா பேங்க் மூலமாக நீங்கள் டைரெக்டாக இன்வெஸ்ட் பண்ண முடியும். ஸோ பேங்க் அப்படின்னு சொல்லி நமக்கு வரும்பொழுது RD, ரெக்கரிங் டெபாசிட், ஒரு சிம்பிளான இன்வெஸ்ட்மெண்ட். இப்போ போஸ்ட் ஆஃபீஸ் ஸ்கீம்ஸ் நிறைய இருக்குது. இந்த மாதிரியான போஸ்ட் ஆஃபீஸ் ஸ்கீம்ஸில் கூட உங்களால் இன்வெஸ்ட் பண்ண முடியும். ஸோ பேங்க்கில் டைரெக்டாக நீங்கள் பண்ணும்போது நீங்கள் சேஃப் சைடில் இருப்பீங்க. ஏன்னா பேங்க் உங்களுக்கு அவங்க ஒரு சேஃப்டி நெட் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. அதை தாண்டி எனக்கு கொஞ்சம் அதிகமாக பணம் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற அடுத்த ஸ்டெப்புக்கு போகும்போது நீங்களே ரிஸ்க் எடுக்கிறீங்க. ஸோ அந்த மாதிரியான நேரத்தில் நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டில் இருக்கக்கூடிய சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான்ஸில் இதெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணுறது மூலமாக உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் அதிகமாக இருக்கும். பட் ரிஸ்க்கும் அதில் அதிகமாகும். அண்ட் நீங்கள் தான் பிளான் பண்ணணும். இதில் என்னுடைய அந்த 20%ல் நான் எவ்வளோ பணத்தை நான் பேங்க் சைடில் சேஃப்டியாக நான் இன்வெஸ்ட் பண்ண போகிறேன், எவ்வளோ பணத்தை கொஞ்சம் அதிகமான ரிட்டர்னுக்காக ரிஸ்க் எடுத்து மற்ற விஷயங்களை நான் இன்வெஸ்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி யோசிக்கலாம். ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணுறதெல்லாம் இருக்குது. அண்ட் லேண்டு வாங்குறது, கோல்டு வாங்குறது அப்படின்னு சொல்லி இந்த இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது எல்லையே கிடையாது. உங்களுடைய ரிஸ்க் ஃபேக்டர், உங்களால் எவ்வளோ ரிஸ்க் எடுக்க முடியும், எவ்வளோ பணத்தை ரிஸ்க் எடுக்க முடியும் அப்படிங்கிற அந்த அடிப்படையில் நீங்கள் எவ்வளோ பணத்தை எதில் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறத முடிவெடுக்கணும். நம்ம ரெகுலராக இன்வெஸ்ட் பண்ணுறதுல இருக்கக்கூடிய ப்ளஸ் பாயிண்ட்டே என்ன அப்படின்னா, நம்ம மாதம் ரெகுலராக டிசிப்ளினாக கொஞ்சமாக ஒரு பணத்தை நாம் இன்வெஸ்ட் பண்ணிட்டு வந்தாலும் அது ஒரு பல வருட காலகட்டத்தில் அது ஒரு பெரிய ஒரு அமௌண்ட்டாக வளர்ந்து நிற்கும். அது பல விதங்களில் நமக்கு உதவி செய்யும். அதனால் கண்டிப்பாக இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ஸ்டெப் 5, பிளான் ஃபார் பிக் எக்ஸ்பென்சஸ். அதாவது பெரிய செலவுகளுக்காகவும் திட்டமிடுங்க. நம்ம இந்த ஃபினான்ஷியல் பிளானிங் அப்படின்னு சொல்லி வரும்பொழுது வெறுமனே இந்த ஒரு வருஷத்துக்காக அப்படின்னு சொல்லி மட்டும் திட்டமிடக்கூடாது. நம்முடைய எதிர்காலத்தில் தூர கண்ணோட்டத்தில் எந்த மாதிரியான பெரிய எக்ஸ்பென்சஸ் நமக்கு இருக்குது அப்படிங்கிறத யோசித்து பார்த்து அதற்கான திட்டத்தையும் நாம் இப்போவே ஆரம்பிக்கணும். ஒரு தூர நோக்கு பார்வை அப்படிங்கிறது ரொம்ப சிம்பிளாக நான் ஒரு 5 வருஷத்தில் எனக்கு ஒரு கார் வாங்கணும் அப்படிங்கிறதா இருக்கலாம். நீங்கள் ஒரு குறிப்பிட்ட வயசில் நீங்கள் ஒரு வீடு கட்டணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறதா இருக்கலாம். உங்கள் பிள்ளைங்களுடைய படிப்பு செலவாக இருக்கலாம், திருமண செலவாக இருக்கலாம், நீங்கள் உங்களோட ரிட்டையர்மெண்ட்டுக்கு சேவ் பண்ணுறதா இருக்கலாம். இது எல்லாமே ஒரு தூர நோக்கு பார்வையோடு நம்ம அணுகிறது. ஸோ ஒரு தூர நோக்கு பார்வையோட இந்த குறிப்பிட்ட வயதில் நான் ஒரு கார் வாங்கணும், அல்லது இந்த வயசில் நான் ஒரு வீடு கட்டணும் அப்படின்னு சொல்லி ஒரு திட்டமிடும்போது அந்த காலகட்டத்தில் எனக்கு எவ்வளவு பணம் தேவைப்படும், அந்த பணம் அந்த காலகட்டத்தில் என்னோட கையில் இருக்கணும் அப்படின்னா நான் இப்போ இருந்தே எவ்வளவு சேவ் பண்ண ஆரம்பிக்கணும் அப்படிங்கிற அந்த திட்டத்தோடு நீங்கள் எப்போவுமே திட்டமிடணும். அதையும் உங்களுடைய இந்த பிளானிங்கில் சேர்த்துக்கணும். ஒரு நல்ல ஃபினான்ஷியல் இயர் பிளானிங் அப்படிங்கிறது அந்த வருஷத்துக்கானது மட்டுமில்லை, அதை தொடர்ந்து வரக்கூடிய அடுத்தடுத்த வருஷங்களுக்கானது தான் அப்படிங்கிறதையும் மறந்துடாதீங்க. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். இதில் நீங்கள் கேட்ட விஷயங்கள் உங்களோட நண்பர்களுக்கோ உறவினர்களுக்கோ பயனுள்ளதாக இருக்கும்னு சொல்லி நினச்சிங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்டில் கேளுங்க, அதுக்கு நான் பதில் சொல்கிறேன். வீடியோ லைக் பண்ணிக்கோங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நோட்டிஃபிகேஷன் வேணும்னா பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னொரு சூப்பரான வீடியோவில் சந்திப்பா ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.